ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தான் நேற்று போயிருந்தோம். நல்லா ராமேஸ்வரம் போவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. திடீர்னு அப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபேமிலியாக ட்ரெயினில் தான் போனோம். ராமேஸ்வரத்துக்கு ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கூட பயப்படணுன்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா நம்ம ட்ரெயினை விட்டு வெளியில் வந்தோடனே கார் வந்து அவைலபிளாக இருக்குது. கார்லேருந்து கோவில்கிட்ட தான் வந்து நின்னோம். இறங்கின உடனே ஒரு அம்மா ரூம் வேணுமான்னு கேட்டுகிட்டே குழந்தைங்கள்லாம் நம்ம கூட்டு போகிறதுனால ரூம் இல்லைன்னா சரி வராது. அதனால் ஒரு ரூம் எடுத்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 5:30க்கெலாம் கோயிலுக்கே போயிட்டோம். அக்னி தீர்த்த கடலுக்கு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா 5:45. அங்கே நான் கூட்டமே இருக்காதுன்னு நாங்கள் நினச்சி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் நின்றுட்டு முன்னோருக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கடலில் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. கடலில் காலை வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நானே ஒரு இது நனைஞ்சேன். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா துணி எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. காலில் துணி மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்தளவுக்கு ட்ரெஸ்லாம் அங்கே விட்டுருக்காங்க. அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கடலில் முழுகணும்னு சொன்னாங்க. முழுகி எழுந்தோம். உப்பு தண்ணிங்க. கடலை விட்டு வரவே மனசில்ல. அப்புறம் எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் மாமா எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டு வந்தோம். ராமேஸ்வரம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கடலில் குளிச்சுட்டு நம்ம ராமநாத சுவாமியை பார்க்க கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா சரியான க்யூங்க. இது மாதிரி நடக்கிறதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்தளவுக்கு க்யூ இருந்துச்சு. பௌர்ணமிக்கு கிரிவலம் சுற்றலையேன்னு நினச்சேன். இங்கே பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்றின மாதிரியே தான் இருந்தது. என்ன அங்கே மலையை சுற்றி ரோட்லேயே நடப்போம், அது கூட தெரியவே இல்லைங்க. 14 கிலோமீட்டர் நடக்கும்போது தெரியவே இல்லை. அந்த தண்ணியில் குளித்தோடனே டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 21 நாழி கிணறுன்னு இருக்குது. அங்கங்கே தண்ணி ஊற்றுறாங்க. செய்த பாவம்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் 21 கிணத்துலேயும் குளிச்சுட்டு கோயிலே வந்து ஈரமாக இருந்த. ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. சுற்றி பார்க்க கோயிலே அவ்வளோ கோயில் இருக்குங்க. அங்கே இருக்க கடத்தரை பற்றி சொல்லியே ஆகணும். செம்ம ரஷ்ஷான பிளேஸு. தண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான கேனு, பாட்டில்ஸ் அது மாதிரிலாம் நிறையா இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹையாக தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் ராமேஸ்வரமே போகலன்னா ஒரு வாட்டியாவது போய் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக லைஃப் மாறும், நோயெல்லாம் தீரும்.